ஏன் நாம ஆராதிக்கணும்? ஆராதிக்கிறவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? இன்னைக்கு ஆராதனை குறித்து உங்களோடு பேச போகிறேன். நாளைக்கு ஆராதனையில நீங்க அந்த அந்த காரியத்தை நீங்க செயல்படுத்தும் பொழுது, அந்த ஆராதனை முடிந்தவுடனே நீங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டிருக்கீங்கன்னு நம்பிக்கையோட கடந்து போவதற்காக இன்றைக்கு ஆராதனை குறித்து உங்களோடு நான் பேச போகிறேன். ஏன் ஆராதிக்க வேண்டும்? எனக்கு என்ன லாபம் கிடைக்குது நான் ஆராதிக்கும் போது? இது மூலமா எனக்கு இயேசு என்ன கொடுக்கிறாரு? ஆண்டவர் எனக்கு என்ன பதில் தர போறாரு? இன்னைக்கு நான் ஆராதிக்க போறேன், அந்த ஆராதிக்க வர்றேன், ஆராதனை மூலமா தேவன் எனக்கு கொடுக்கும் பலன் என்ன? இப்ப எல்லாருக்குள்ளேயும் இந்த கேள்வி இருக்கும். சில பேர் புதுசா வருவாங்க, அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏதோ ஆராதிப்பாங்க, அவங்களோட கூட சேர்ந்து நம்மளை பாடுவோன்னு அவங்க பாடுவாங்க. அல்லேலூயா. ஒரு வேலைக்கு போறீங்க, அந்த வேலைக்கு போனா அங்க வேலை செஞ்சா சம்பளம் வரும்னு எதிர்பார்ப்பீங்களே, ஏதோ ஒன்று நடக்குன்னு. நான் செஞ்ச வேலைக்கு சம்பளம் கிடைக்குன்னு நீங்க எதிர்பார்ப்பீங்களே. இப்போ படிக்கிறாங்க பிள்ளைங்க, படிக்கிறவங்க நான் படிச்சு எக்ஸாம் எழுதி நான் ஒன்று எதிர்பார்ப்பேன், என்ன ரிசல்ட்டு, நல்ல ரிசல்ட்டு. அப்போ நான் எதிர்பார்ப்பேன், அப்போ எனக்கு ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்றத நம்ம முக்கியத்துவப்படுத்துவோம். எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எதிர்பார்ப்போம். அப்போ நான் ஆராதிக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? இருக்கீங்களா? ஆராதிக்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாத்தினாலையும் என்ன கிடைக்குன்றத பார்க்குறோம். இன்னைக்கு ஆராதனை பண்ணுகிற பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும் என்பதை ஆண்டவர் சொல்றாரு. ஆராதனை பண்ணுகிறவர்களுக்கு 7 ஆசீர்வாதம் கிடைக்குதாம். இருக்கீங்களா? ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு 7 ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். முதலாவது ஆசீர்வாதம் என்ன என்று சங்கீதம் 22வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எடுத்தவங்க யார் வேணாலும் வாசிங்க. சங்கீதம் 22:3. அல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிறவர் அந்த தேவன். அல்லேலூயா. அப்ப நான் ஆராதிக்க வந்துட்டேன், ஆராதிக்க போறேன். ஆராதிக்கிறதுக்கு முதல் காரியம் ஆண்டவர் முதலாவது ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுக்கிறாரு. என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை ஆராதிச்சா, அதாவது ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணாவோ பாடல் பாடி துதிச்சாவோ அவரை ஆராதிச்சா, ஆண்டவர் சொல்றாரு அவர்கள் நடுவே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. நீங்க இயேசுவை ஒரு வார்த்தை இயேசுவேன்னு நீங்க கூப்பிட்டா கூட தேவன் அங்க சொல்றாரு அந்த வசனத்துல, தேவனேன்னு அவங்க கூப்பிடும் பொழுது அவங்க கிட்ட அவர் வந்துட்டாருன்னு அர்த்தம். இருக்கீங்களா? அல்லேலூயா. உண்மையா யார் இயேசுவை கூப்பிடுறாங்களோ அவங்க கூட அவங்க ஆராதனையில இயேசு வந்துருவார். முதல் காரியம், நீங்க ஆராதிக்கும் போது உங்க ஆராதனைக்குள்ள இயேசு வர்றாருன்னு. அப்ப ஆராதனைக்குள்ள இயேசு வரும் பொழுது ஒரு கணம் உள்ள, ஒரு கௌரவம் உள்ள, ஒரு சகலத்தை உருவாக்கின சர்வ வல்லமையில தேவன் வரும் பொழுது நீங்க எவ்வளவு பயபக்தியா ஆராதிக்கணும்னு பார்த்துக்கொள்ளுங்க. அந்த இடத்துல வருகிறவர், உங்க பக்கத்துல அருகாமையில இருக்கிறவர் சர்வ வல்லமையில தேவன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறாரு. இயேசு என்ற வார்த்தை சொல்லும் பொழுதே தனிமையா இருக்கிறவங்க யாரு கூப்பிட்டாலும் சரி, ஆராதிக்கணும்னு வந்துட்டா, தேவ சமூகத்துல வந்து உட்காந்துட்டா, அவங்க ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நான் ஆராதிக்க போகும்போது ஆராதிக்கும் பொழுது நான் தனியா இல்லை. என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவார்னா நான் தனியா இல்லை, நான் ஆராதிக்கிற இடத்துல இயேசு இருக்கிறார். இருக்கீங்களா? முதல் காரியம், இயேசு உங்களை தனிமையா விடல. உங்களுக்கு ஆராதிக்கும் போது தனிமை இல்லைன்னு நினைச்சுக்குங்க. தனிமை உங்களை விட்டு போகுது, இயேசு வந்துட்டாரு. ரெண்டாவது, உங்களை விட்டு பயம் போகுது, இயேசு அங்க இருக்கிறார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இருக்கீங்களா? ஆமென். இயேசு உங்களுக்கு யார் ஆராதிக்கிறானோ அவனோட நான் வந்துட்டேன்னு சொல்றார்.
நான் யாரோடு கூட இருப்பேன்னா என்னை துதிக்கிறவர்களோடு நான் இருப்பேன். அல்லேலூயா. நான் அவர்களோடு கூட இருப்பேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அப்ப கர்த்தர் முதலாவது காரியத்தை சொல்றாரு, நான் அவங்க தேவனாய் இருப்பேன். அல்லேலூயா. சரி, தனிமை போகும், பயம் போகும். நீங்க யாரோட இருக்கீங்க? ஏசப்பாவோட இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஆராதிக்கிறவனோட நான் இருக்கிறேன்னு. இருக்கீங்களா? முதல் காரியம், நீங்க தனிமையா இல்ல, தேவன் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் உங்களோடு இருக்கிறார். இரண்டாவது காரியம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் சொல்லுது, சமாதானம் கிடைக்குமா? எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதனாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயங்களை, உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளுது. அப்ப என்ன வந்துருது? ஆராதிக்கும் போது சமாதானம் வந்துடுது. இருக்கீங்களா? ஆண்டு சொல்றாரு, நீங்க ஆராதிக்கிற நேரத்துல எதை குறித்து கவலைப்படக்கூடாதான். எப்ப ஆராதிக்கிறீங்களோ அப்ப ஆராதனை நேரத்துல நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க ஆராதிக்கும் பொழுது இஸ்ரவேல் துதிக்குள்ள உங்க துதிக்குள்ள வந்தவர், உங்களோட பேச வந்தவர், உங்களுக்கு என்ன காரியத்துல சமாதானம் வேணுமோ அந்த சமாதானத்தை கொடுக்க போறாராம். இருக்கீங்களா? ஒருவேளை கடன், வியாதி, ஒருவேளை பிள்ளைகளை குறித்ததான கவலை பெற்றோர்களுக்கு இருக்கும். ஒருவேளை எல்லாம் அப்படியே தான் இருக்குமா, மாறாதா அப்படின்ற கவலைகள்லாம் நமக்குள்ள நிறைய இருக்கும். ஆண்டவர் சொல்லாரு, உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ள அவர் கொடுக்க போறது ஒரு பெரிய சமாதானம். அந்த சமாதானம் வரும்பொழுது மரணம் கூட உன்னை தொட முடியாது. அந்த அளவுக்கு உன் இருதயத்தை அது நிரப்பும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. எங்கிருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, எங்கிருந்து வரும்னு தெரியாது, ஆனா சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்பும். இருக்கீங்களா? ஆமென். இயேசு உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். முதல் காரியம், அவர் உங்களோடு கூட இருப்பார். இரண்டாவது காரியம், உங்களுக்கு அதுல சமாதானம் கிடைக்கும். மூன்றாவது காரியம், மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து ஆராதிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பாரம் லெகுவாய் மாறும். மூணாவது காரியம், உங்க பாரம் லெகுவா மாறும். பாரம் அப்ப இருக்கும், எப்படி மாறிடும்? லேசா மாறிடும். அரிசி மூட்டை தலைமையில இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்குங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், அது பஞ்சு மூட்டையா மாறினா எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்குங்க. ஆனா மூட்டை இருக்கு, என்ன செய்யணும்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் அவர்கிட்ட வாங்க. எவனும் சொல்லாத, எந்த கடவுளும் சொல்லாத ஒரு வார்த்தை இயேசு சொல்றார், நீ என்கிட்ட வா, நீ பாரம் சுமக்கிற, நீ கஷ்டப்படுற, கண்ணீர் போய் விடுற, நீ என்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன். அல்லேலூயா. இயேசு ஒருத்தர் தான் உங்க பாரத்தை சுமக்கிறாரு. ஒருவேளை 100 கிலோ வெயிட்ட ஒரு 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 வாழ்க்கை நினைச்சுக்குங்க, ஒரு மாதிரியா நினைச்சுக்குங்க. இவ்வளவு நான் சுமக்கிறேன்னு நீ ஆராதி, நீ ஆராதி. 95 கிலோ அவர் எடுத்துருவாரு, 5 கிலோ தான் நீ சுமக்கிற மாதிரி இருக்கும். 95 அவர் சுமக்க ஆரம்பிச்சு. ஆராதிக்கிறவனுக்கு கிடைக்கிற ஸ்பெஷல், ஆராதிக்கிறவனுக்கு கொடுக்கிற காரியத்தை கதை சொல்றாரு. வெறும் 5 கிலோ சுமக்கிறது போல இருக்கும் 100 கிலோ வெயிட். அல்லேலூயா. கர்த்தர் தூக்கி சுமக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை வியாதியா இருக்கலாம், ஒருவேளை உன் பிரச்சனையா இருக்கலாம், பாரம் உன்னை அழுத்தலாம், யாரையாவது குறித்ததான வேதனை உன் உள்ளத்தை அழுத்திக்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் அதை என்கிட்ட இறக்கி வை, 95% நான் சுமப்பேன்றார். இருக்கீங்களா? அந்த வெயிட் ஆண்டவர் பாரத்தை லெகுவாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். நான் லெகுவாக்க போறேன், உங்க பாரம் லெகுவாக போகுது. இருக்கீங்களா? கர்த்தர் அந்த பாரத்தை லெகுவாக்க போறாரு. அடுத்த வசனம் என்ன வசனம்?
இப்போ வாசிச்சிங்களே 28க்கு அப்புறம் 29, மத்தேயு 11:28. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஏன் நுகத்தை உங்க மேல ஏத்துக்குங்க, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது உங்க ஆத்மாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மிருதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே சும வைப்பார் தான், லகுவா இருக்கும். எப்படி சொல்றது தெரியல, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க ஆராதிச்சா இயேசு கூட வர்றாரு. நீங்க ஆராதிச்சா சமாதானம் வருது. நீங்க ஆராதிச்சா பாரம் குறையுது. இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதெல்லாம் உங்களை கொண்டு வந்து உங்களை மாத்துறதுக்கு கூட்டிட்டு வந்துட்டு ஆராதிக்க வச்சுட்டு போகும்போது உணவு கொடுத்து அனுப்புறாரு. கரும்பு திங்க கூலி கொடுக்குற மாதிரி உன் பிரச்சனையை நீ எடுக்க வைக்கிறதுக்கு நான் உனக்கு இது எடுத்து விட்டுட்டு உனக்கு உணவு கொடுத்து அனுப்பு. எவ்வளவு நல்ல அப்பா பாருங்க, எவ்வளவு தங்கமான அப்பா பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில கொடுக்கணும்னு. நீ என்ன ஆராதி, நான் உன் பாரத்தை எடுக்கிறேன். இருக்கீங்களா? 3வது காரியம் சொன்னாரு. 4வது காரியம், அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25, 26. உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், பவுலும் சீலாவும் ஜெயிலில் ஆராதிச்சாங்க. என்ன கிடைச்சிச்சு தெரியுமா? விடுதலை. இருக்கீங்களா? 4வது காரியம், இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார். யாருக்கு? பாடல் பாடி துதிக்கிறவங்களுக்கு. எப்ப அவங்க துதிச்சாங்க? நள்ளிரவுல, நடுராத்திரியில அவங்க துதிச்சாங்க. திடீர்னு பூமியை எதிர்ச்சி உண்டாச்சு, கதவு திறந்துச்சு, விலங்கு அந்த கையில கட்டியிருந்த அந்த கட்டுகள் எல்லாம் கல்லண்டு அவிழ்ந்து கீழே விழுந்துருச்சு. இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில ஏதாவது கட்டி இருக்கா? கர்த்தர் அந்த குடி என்ற கட்டை அவிழ்க்க போறார். அந்த கடன் என்ற கட்டை அவிழ்க்க போறார். பாவம் என்ற கட்டு அவிழ்க்க போகுது. நீ ஆராதனை பண்ணேனா, ஒருவேளை நீ சிறைச்சாலையில் இருக்கிறது போல, அடிமைத்தனத்துல இருக்கிறது போல நினைச்சேன்னா, கர்த்தர் சொல்றாரு, உன் ஜெயில் கதவு திறக்க போகுது. உன் ஜெயில் கதவு திறக்க போகுது. கர்த்தர் உன் விலங்கை உடைத்து உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். ஜெயில் கதவு தானா திறக்கும். உன்னை அடைச்சவன் திறக்க வரமாட்டான், கதவை தானா திறக்க வைக்க போறாரு ஆண்டவரு. இன்னைக்கு உன்கிட்ட சொல்றாரு, நான் எந்த கட்டு ஆளானாலும் அவிழ்க்க போகிறேன். அல்லேலூயா. சரி, ஆராதிக்கிறவங்களுக்கு கிடைக்கிற 5வது காரியம், யாக்கோபு 5:14-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபை மூப்பரை அழைத்து அல்லேலூயா. ஆராதனை டாக்டர் கிட்ட போகிற மாதிரிங்க, ஆராதனை டாக்டர் கிட்ட போற மாதிரி. ஆராதனையின் முடிவில் தெய்வீக சுகம் நடந்திருக்கும். இயேசு அந்த அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்திருப்பார். ஆண்டவர் சொல்றாரு, சபை மூப்பரை கூப்பிடுங்க. அப்ப நீங்க சபையில வந்து ஆண்டவரை கூப்பிடுங்க. இங்க யார் மூப்பர்னா, யார் தலைவர்னா, அவர் ஒருத்தர் தான் பெரியவர். அவரை கூப்பிடுங்க. அவர் விசுவாசம் உள்ள ஜபத்தை கேட்டு, இந்த மருத்துவரால முடியாதுன்னு இது வரைக்கும் ஒண்ணு கூட திரும்பி போனதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? இந்த மருத்துவரால ஒண்ணுமே ஆகாதுன்னு எதுவுமே யாருமே கொண்டு போனதில்லை. இன்றைக்கு இயேசு உங்களை குணமாக்குறவர், வல்லவராய் இருக்கிறவர். அவரால் முடியாது என்று ஒன்றுமே இல்லை. தேவன் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிப்பார். உங்க வாழ்க்கை புதுசா மாறும். அல்லேலூயா. கர்த்தர் அதை புதிதாய் மாற்றி தருவார். ஆராதிக்கிறவங்களுக்கு கொடுக்கிற விசேஷித்த காரியம். 6வது காரியம், 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆராதிக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காரியம், 6வது காரியம்.
ஆ ஒருவருக்கு விரோதமா அவங்களே இறங்கி எழுந்து அவங்களே வெட்டிக்கிட்டு விழுந்துட்டாங்க. எதனால? அங்க பாடல் பாடுறவங்க வந்துட்டதுனால. துதி வந்துருச்சுன்னா அவங்க அடிச்சுக்க போறாங்கன்னு அர்த்தம். நீ துதிச்சேனா சத்துருவ அவங்களே எவனா ஒருத்தி அடிப்பான்னு அர்த்தம். இருக்கீங்களா? இருக்கீங்களா? கர்த்தர் எதிரியை ஓட விட போறாரு. ஆமென். யோசபாத்துக்கு யுத்தத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செஞ்சார். ஒரு விஷயம் செய்ய போறீங்கன்னா துதிங்க. காலையில எந்திரிச்சு ஆண்டவரை பாடி துதிச்சு நள்ளிரவுலே எல்லா கட்டுக்கிட்டெல்லாம் உடைச்சிட்டு போய் நில்லுங்க. கர்த்தர் காலையில ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பாரு. எதிரியின் படைகள் எல்லாம் ஒளிஞ்சு ஓடிய போயிரும். காலையில சமாதானமா இருக்கும் வேலையில. இருக்கீங்களா? என்ன அர்த்தம் தெரியுமா? பிசாசு ஓடிடுவான், கடன் ஓடிரும், கோர்ட்டு கேஸ் எல்லாம் செல்லாம போயிரும். கர்த்தர் நீ போகும்போது ஜனத்தை அமைதிப்படுத்திடுவார். இருக்கீங்களா? நீங்க ஆராதிக்கும் பொழுது உங்க ஆராதனை அங்க எல்லாரையும் தானா அடங்க பண்ணும். அடங்க பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆச்சரியமானவர் உங்களோடு இருக்கிறார். முடிவை உங்க பக்கம் கொடுப்பாரு. நீங்க இருக்கீங்களா? ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க வாயை திறந்துட்டா. அல்லேலூயா. நீங்க ஆராதிக்க இங்க வாயை திறந்துட்டா இந்த வாரம் முழுவதும் வெற்றி தான். இருக்கீங்களா? எதிரிகளின் படைகள் அழிந்து ஒளிந்து ஓடி போகும். கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் அவர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து அவங்களே தானா வந்து அவங்களே எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடுற மாதிரி பண்ணிடுவார். 7வது காரியம், நித்திய ஜீவனை கிடைக்க பண்ணுவார். யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று அதுல எழுதியிருக்கிறது 17:3. அப்ப நீங்க ஆராதிக்கும் பொழுது அவரை அறிந்து கொள்ளுகிறீர்கள். யார? உங்க ஆராதனைக்கு உள்ள மறைந்திருக்கிறவரை நீங்க அறிந்து கொள்ளும் பொழுது அந்த ஆராதனைக்குரியவர் 7வது ஆசீர்வாதமாக உங்களை நித்திய ஜீவனுக்குள்ள உள்ள நுழைய பண்ணுவார். இந்த உலகத்துல நமக்கு ஒரு சொல்லுவாங்க 70 வருஷம், பலத்தின் மிகுதினால 80 வருஷம். நீ ஆராதிச்சு பழகுங்க. பரலோகத்துல 24 மணி நேரமும் ஆராதனை நடக்குது. நீ ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் இதுதான் பெரிய பலன் என்று நித்திய ஜீவனை உங்க கையில கொடுப்பாரு. கர்த்தர் அந்த ஆராதிக்கும் போது வெளிப்படுத்தல் 4:11 போட்டிருக்கு பாருங்களேன். வெளிப்படுத்தல் 4:11 இந்த ஆராதனை குறித்து போட்டிருக்கு பாருங்க. ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றங்களை உண்டாக்குவார். 4:11 வெளிப்படுத்தல்ல 4:11 பாருங்களேன். வாசிங்க. இந்த நித்திய ஜீவனை சிருஷ்டித்து சகலத்தையும் நமக்கு எடுத்து வச்சிருக்காரு. இவைகள் எல்லாம் நான் அவருக்கு உண்டாக்குனது, எல்லாமே அவர் உண்டாக்குனது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆராதிக்கிறவனுக்கு உணவு பற்றாக்குறையே வராது. ஆராதிக்கிறவனுடைய வாழ்க்கை உண்மையா மாறும். எப்படி ஆராதிக்கணும்? தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவன் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேணும். அப்படி நீங்க தொழுது கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்கள் சரித்திரங்கள் மாற்றி எழுதப்படும். உங்கள் வரலாறு சாட்சியாய் சொல்லப்படும். இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இப்படிப்பட்ட நித்திய ஜீவனை எடுத்து நமக்காக வைத்திருக்கிறபடினாலே அதுவே ஆராதனையினுடைய மேன்மை. நான் எல்லாத்தையும் சுருக்கமா நேரம் இல்லாதபடினால உங்களை சொல்றேன். ஆனா நித்திய ஜீவன் அவ்வளவு மேன்மையானதை இயேசு உங்களுக்காக வைத்திருக்கிறார். அது ஆராதனையின் அது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதமா. இன்னைக்கு நீங்க கொஞ்ச நேரம் நீங்க ஆராதிச்சு இந்த மாதிரி உங்க வீட்டுக்குள்ள ஒரு 2 நிமிஷம் ஆராய்ச்சா கூட அந்த இடத்துல சும்மா ஒரு நன்றிப்பா இந்த வார்த்தை கூட நீங்க பாடி பாடி சொன்னீங்கன்னா, ஒருவேளை நீங்க ஒரு சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்குள்ள துதிச்சுக்கிட்டே பாடி துதிச்சுக்கிட்டே அந்த சாப்பாடு எடுத்து, அதுவே பெரிய ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வருமா.
நீங்க அந்த பாடி துதிக்கும் பொழுது உணவுல கர்த்தர் உங்களை காத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க தினசரி நான் இனிமே ஒரு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த ஆராதனைக்குன்னு ஒரு நேரத்தை நான் ஒதுக்கி இப்படி செய்வேன், இந்த காரியத்தை இப்படி நான் செயல்படுத்துவேன்னு நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் அந்த ஆராதனைக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு காண்பிப்பாராம். பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கும்படி வைப்பாராம். அதில் இருக்கிற பலனை அவங்க அனுபவிப்பாங்க. அவங்க குடும்பம் அதை அனுபவிக்கும். முதல்ல அவங்கள எதிர்த்தவங்க அவங்கள நேசிக்க கடந்து வருவாங்க. அவங்க பிள்ளைகளால அவங்க அவமானப்பட்டு இருக்கலாம். அந்த அவமான கரையை தேவன் ஆராதிக்கிறவனுக்கு துடைத்து அவன் வாழ்க்கையை மாற்றுகிறார். ஒருவேளை உங்க வீட்டில் உள்ளவங்க உங்க மேல அன்பு செலுத்தாம இருந்தா ஆண்டவர் ஆராதிக்கும் போது அவர்கள் உள்ளத்துக்குள்ளே அன்பு, தேவ அன்பு, ரோமர் 5:5 சொல்லப்பட்டபடி பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பரலோக தேவன் அன்பை ஊற்றுகிறார். அந்த இருதயம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட ஒரு சின்னோண்டு ஒரு குட்டி கதை மாதிரி அதை சொல்லி உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். இப்ப நீங்க உங்க அம்மாட்ட போறீங்க. அம்மா கிட்ட போய் கட்டி பிடிச்சி என்னவோ உங்களுக்கு சாக்லேட் வாங்கித்தாங்க, சாக்லேட் வாங்கி தந்தாதான் நான் நேசிப்பேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றீங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த பிள்ளை சாக்லேட்டுக்காக நம்மளை கட்டி பிடிக்குதுரா. இதே இது நீங்க எங்களுக்கு போதுமான்னு அம்மாவை கட்டி பிடிச்சிட்டா, என் பிள்ளை என்னை கட்டி பிடிச்சிச்சு, அதை வெறுமையை அனுப்பக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்போம்னு கொடுப்பாங்களா? இருக்கா இல்லையா? சிஸ்டர், உங்க வீட்டுக்கு வரேன், உங்க வீட்டுக்கு வந்துட்டு என்னை வெறுமையை அனுப்புறீங்களா? ஏதோ ஒன்று அது என்ன காரியம் சொல்லுது? எதை காட்டுது? நான் கேட்டேன்னா, சிஸ்டர் எனக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு வர்றேனா? எனக்கு திரும்பவும் என் அம்மா மாதிரி ஆயிரும்ல, பாசம் வந்துருமா இல்லையா? எங்க அம்மாட்ட நான் எப்படி கேட்கணும்ன்றது எனக்கு தெரிஞ்சிச்சுல. இப்ப எங்க அம்மா வேணும்னு சொன்னா எங்க அம்மா எனக்கு சாப்பாடு போட்டு அனுப்பிடுவாங்க என்னைய. அது போதுமில்ல எனக்கு. நான் ஏன் எனக்கு சாப்பாடு வேணும்னு போய் எங்க அம்மாட்ட நிக்கணும்? எங்க அம்மா வேணும்னா எனக்கு சாப்பாடு வந்துட்டு போகுது. அல்லேலூயா. இருக்கீங்களா? உங்க வீட்டுல நான் ஜெபிக்கணும்னு வரனேன்னு சொல்லிட்டேன்னாவே என்ன செஞ்சிருவீங்க? ஓ ஸ்தோத்திரம், எங்க ஐயாவை நான் சும்மா அனுப்பக்கூடாது, அவங்களுக்கு எதையோ ஒன்றை நான் கொடுத்துடணும். உங்க ஐயா மட்டும் சந்தோஷப்படுவாரா இல்ல பரலோக தேவனும் சந்தோஷப்படுவாரா? அல்லேலூயா. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாவே அது ஆசீர்வாதம் தான். நீங்க ஆராதிக்கணும்னு ஆண்டவர் இந்த 7 ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. நாளைக்கு நீங்க ஆராதிக்கும் போது இந்த 7 ஆசீர்வாதமும் எனக்குத்தான் நீங்க நம்பி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நாளைக்கு இந்த 7 ஆசீர்வாதமும் உங்களோட கடந்து வரும். ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நீங்க காண்பீங்க. நீங்க எப்படி சொல்றதுன்னு இன்னொரு காரியத்தை கூட நான் வேதத்துல அதை சில இதை விளக்கலாம், இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மத்தேயு 6:33 எழுதியிருக்குல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், முதலாவது நீங்க அவரை தேடுங்க, பிறகு எல்லாம் கூட கொடுக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? முதல்ல அம்மா வேணும்னு சொல்லுங்க, அப்புறம் கூட கொடுப்பாங்க. முதல்ல நீங்க வேணும்னு சொல்லுங்க, ஆண்டவர் சொல்றாரு இவைகளை அனைத்தும் அப்புறம் கூட கொடுக்கப்படும். இருக்கீங்களா? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இங்க வாரத்துல ஒரு நாள் எல்லாரும் சார்ஜ் போட்டுக்கிறோம். இந்த சரீரமாகிய செல்லை சார்ஜ் போடலைன்னா அந்த செல் என்னங்க ஆகும்? உங்க வீட்டில் இருக்க செல்லை கேட்குறேன், சார்ஜே போடலை, என்ன செய்வீங்க? செத்துருமா? இல்லை, அப்படி சொல்றதை விட ஒன்றுக்கும் அது உதவாது. சார்ஜ் போடாத செல்லு என்ன செய்யும்? சும்மா ஆஃப் பண்ணி இங்கே உரமா இருக்கான். ஒரு ஃபோன் வருமா, மெசேஜ் வருமா, ஏதாவது ஒரு காரியத்தை பார்ப்பீங்களா, ஏதாவது ஒன்று செய்வீங்களா? ஒன்றுமே செய்ய மாட்டீங்க தானே. அப்போ நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். நம்ம வேலைக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்ம கடனுக்காக நம்ம பேட்டரி அடிக்கடி எல்லாம் சார்ஜ் இறங்கிரும். கடனுக்கு கொடுத்துருவான், வேலையில் போய் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் இழந்திருப்பான், நிறைய கஷ்டப்பட்டிருப்பான், எல்லாத்தையும் போயிருந்துருக்கோம். ஆண்டு சொல்லாரு, நீ ஆராதனை பண்ணி சார்ஜ் ஏற்றிட்டு போ.
நீ ஆராதனை பண்ணும்போது சார்ஜ் ஏறும். எப்படி தெரியுமா? நீ இங்க ஆராதிக்கும் போது அங்க உன் வேலையில சார்ஜ் ஏத்துவாரு. நீ இங்க ஆராதிக்கும் பொழுது அங்க என்ன கடன்ல ஒரு 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 கடன்ல ஒரு 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 அற்புதத்தை செய்ய போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஏசு அதை பார்க்குறாரு. நீங்க சார்ஜ் போடுங்க, நீங்க ஆராதனை பண்ணுங்க. நீங்க ஆராதனை பண்றதுதான் நீங்க தேவன்கிட்ட வந்து உங்களை சார்ஜ் ஏத்திக்கிற மாதிரி. நீங்க சார்ஜ் ஏத்திக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சார்ஜ் ஏத்துனத அந்த வாரம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் என்னென்னதுக்கெல்லாம் பிரயாசப்படுறீங்களோ அங்கெல்லாம் சார்ஜ் இறங்கி ஞாயிற்றுக்கிழமை ஓடியாந்துடணும். எதுக்கு? சார்ஜ் போடுறதுக்கு ஓடியாந்துடணும். உடனே செல்லு சார்ஜர்லாம் எடுத்துட்டு இங்கே வந்துடாதீங்க. அந்த சார்ஜர் இல்லைங்க. ஆமாம், நம்ம ஆளுகிட்ட தெரியாமல் எதையா ஒன்று சொல்லி அம்புட்டு ஒயரிங்களாம் இங்கே தொங்கி எல்லா இடமும் ப்ளக்கு சார்ஜ் போட்டு. ஆமாம், நீங்கள் தேவன்கிட்ட போய் உருவாக்கப்பட வேண்டும். உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கணும், அடுத்த சார்ஜ் போட்டுக்கணும். சார்ஜ் இல்லாத ஃபோனை போல உபயோகமற்றவங்களா இந்த உலகத்தில் ஒரு செல்லு சும்மா இருக்கும். அப்படி ஒரு மனுஷனா நம்ம சும்மாவே இருந்துடக்கூடாது. அப்படி சார்ஜ் போடாதவங்க அவங்க வாழ்க்கையில அந்த ஆராதனை இல்லாதவங்க தான் சார்ஜ் போடாம இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, உதாரணம் கூட செல்ல வச்சு சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் எல்லாத்தையும் எப்படியே குடிச்சிட்டு வந்தேன், சார்ஜ் போடல, ஏதாவது ஒன்று செய்யலன்மேன்னு. ஆமாம். அப்போ நம்ம என்ன செய்வோம்? காலையில் எழுந்திரிச்சு முதல்ல என்ன செய்வோம்? செல்ல சார்ஜ் போடுவோம். போடுறீங்களா இல்லையா? எந்திரிச்ச உடனே அடுத்த சாயந்தரம் போல் வேணும், வேலைக்கு போகும்போது வேணும், எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஃபோன் எமர்ஜென்சியாக வரும், 1000 பிரச்சனை இருக்கும், ஜிபே வச்சுருப்போம், கணக்கு வழக்கு பார்க்கணும், எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பணம் கட்டணும், எதுக்காக ஒன்று தேவை, செல்லு வச்சுருப்போம். அப்போ அதனால நம்ம என்ன செஞ்சிருவோம்? காலையில் எந்திரிச்சு சார்ஜ் போடாமல் இருப்போமா? எந்திரிச்ச உடனே என்ன செய்கிறோமோ இல்லையோ திறந்து உடனே அதை என்ன பார்க்கணுமோ பார்த்துட்டு உடனே சார்ஜை போட்டு, நான் எந்திரிச்சு ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கெல்லாம் அனுப்பிட்டு தான் எல்லா விஷயத்தையும் செஞ்சு பைபிள் வாசித்து முடித்து அப்புறம் செல்ல வந்து எடுக்கிறேன். ஏன்னா காலையில் நிறைய பேர் வசனத்துக்கு காத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 400-500 பேருக்கு அனுப்புகிறேன். 5 தான் போகும். 5 ஒரு 10-15 நிமிஷம் அதுக்குன்னே நேரம் செலவிட்டு வசனங்களை அவ்வளோ பேருக்கு அனுப்பிட்டு எவ்வளோ பேருக்கு போக தெரியல. ஒரு சில குரூப்ல எல்லாம் 400-500 பேர் அதுலேயே இருக்காங்க. பாஸ்டர்ஸ் குரூப் அவ்வளோ பேருக்கு அந்த செய்தி போய், மெசேஜ் போய், அந்த வசனம் போய் அவங்களுக்கெல்லாம் ஆமைன் போடுவாங்க, ரீப்ளே பண்ணுவாங்க, சிலதெல்லாம் அவங்கள்ட்ட பேசப்படுது. அப்போ என்ன நடக்குது? ஒரு ரீசார்ஜ் அவங்களுக்கு இந்த வசனம் போய் பண்ணணும்னு நினச்சிட்டு நான் அந்த காரியங்களை பண்ணுறேன். அப்போ நம்ம செல்ல ஆராதனை பண்ணி நம்மளை ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம். அதே போல் செல்லை காலையில் எடுத்தோடனே ரீசார்ஜ் பண்ணி அநேக காரியத்துக்கு பிரயோஜனப்படுத்துறது போல் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா பிரயோஜனமுள்ளதாய் மாற்றும். இருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சார்ஜ் இல்லாத வாழ்க்கையை வேண்டாம். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும். ஆண்டவரே, எனக்கு சார்ஜ் தேவை, நீங்கள் கை கொடுக்க. என்ன செய்ய போகிறோம்? கையை ஆண்டவருக்கு நேராக கண்ணை மூடிட்டு கையை நீட்டுங்க. கர்த்தர்கிட்ட சார்ஜ் போட்டுக்குவோம். கண்ணை மூடி ஆண்டவருக்கு முன்னாடி கைகளை உயர்த்துங்க. ஏசப்பா, என்னை சார்ஜ் பண்ணுங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்களேன், அப்படியே கண் மூடிக்கிட்டு ஒரு சின்ன குட்டி ஜெபம் பண்ணுங்களேன். ஏசப்பா, நான் இங்கே புதுசாக வந்திருக்கேன். இல்லை ஏசப்பா, நான் ரொம்ப நாள் ஆராய்ச்சிருக்கேன், ஆனால் எனக்கு தெரியல, என்னை சார்ஜ் போடுங்க, என்னை சார்ஜ் பண்ணுங்கன்னு கையை உயர்த்துங்களேன். ஆண்டவரே, சார்ஜ் பண்ணுங்க, என்னை தொடுங்க. உங்களை நான் ஆராதிக்க வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு குட்டி ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ஒரு இனிமையான ஒரு பிரச்சனை உங்களை தொடும். உங்கள் கட்டுகள் எல்லாம் முறிக்கிறத பிரச்சனை. பயப்படாதீங்க. நீங்கள் கையை உயர்த்திருக்கும் போது உங்களுக்குள்ள கேள்வி வரும், சந்தேகம் வரும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வந்துடும். இன்னைக்கு நீங்கள் கர்த்தரை நோக்கி கை நீட்டுங்க, கர்த்தரை நோக்கி உயர்த்தி பிடிங்க. எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. எதையும் நீங்கள் கை உயர்த்திருக்கிற உங்கள் கையை இன்னைக்கு சார்ஜ் பண்ணும்படிக்கு சிலருடைய கைகளில் ஏதோ ஒரு அப்படியே மேலேருந்து அப்படியே மேலே கீழே ஏறது போல, ஒரு அசைவு உண்டாகிறது போல, ஒரு சுறுசுறுன்னு இருக்கிறது போல ஒரு கையில் ஒரு அசைவை நீங்கள் காண முடியும். சிலருடைய கையிலிருந்து ஏதோ இறங்குறது போல இருக்கும். சிலருடைய கைகளில் உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டு 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 ஏதோ இறங்குறது போல ஒரு தொடர்பு தெரியும். இது உங்களை கர்த்தர் தொடுகிற காரியம்.
நீங்க தொடுகிற காரியம், கர்த்தர் உங்களை தொடுகிற காரியம், கர்த்தர் உங்களை தொடுகிற நேரம், இந்த நேரத்துல அப்பாட சொல்லுங்க, என்னை சார்ஜ் பண்ணுங்க ஆண்டவரே, என்னை சார்ஜ் பண்ணுங்க. இந்த நாள்ல அங்க பிரச்சனை என்னை நிரப்பட்டும், என் கை வலியா ஆண்டவரே, நீங்க இப்ப உங்க கையை பிடிங்க, என் கையை பிடிங்கப்பா, உங்க கையை வச்சு என் கையை பிடிங்கப்பா, என் கையை பிடிங்கப்பா, என் கையை பிடிங்கப்பா, என் கையை பிடிங்கப்பா. இன்னைக்கு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா தேவனுக்கு மகிமை உண்டாகணும். ஒரு புது பிரசனம், ஒரு புது மகிமை உங்க கை மேல இருக்கும். நீங்க உங்க வீட்டுல யாராவது வியாதிப்பட்டிருந்தா, ஒருவேளை உங்க வீட்டுல ஏதாவது வியாதியில இருந்தா, நீங்க கையை இந்த கை உயர்த்துறீங்க பாருங்க, கையை அப்பா பிடிச்சாரு பாருங்க, இந்த கையை போய் அந்த வியாதி பகுதியில வச்சு இயேசுன்ற நாமத்தை சொல்லி விலகு, சுகமாகுன்னு சொல்லும் பொழுது அது அப்படியே மறைந்து போகும். அது நீங்க நிச்சயமா நடக்கும்னு நீங்க நம்புனீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடுறத உங்க கை உணர ஆரம்பிக்கும். சிலர் கை மரத்து போகுது, சிலர் கை மரத்து போகுது, சிலர் கையில கர்த்தர் தொடுறார், முணுமுணுன்னு இருக்கு. கர்த்தருடைய கரம் வல்லமை உங்க கையில தொடுது. இப்பொழுதே ஆண்டவரே என்ன சார்ஜ் பண்ணுங்கப்பா, உடைய பிரசன்னத்தினால, உங்க வல்லமையினால, உடைய மகிமையினால நிரப்புங்க, 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 நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. சிலருடைய கையை ஆண்டவர் தொட்டு இருக்கிறாரு.